அந்த பையனுக்கு வெறும் 23 வயசு தான் ஆகுது. அவனை போய் ஏன் இப்படியெல்லாம் விமர்சனம் பண்றீங்க, இது ரொம்ப வெட்கக்கேடானது அப்படின்னு பயங்கரமா பேசியிருக்கிறாரு கம்பீர். யாரு குறை சொன்னாங்க, திருப்பி யாருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு கம்பீர், பாத்துருவோமா? கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த T20 ஓடி அப்படின்னு வந்தா கூட இந்த டெஸ்ட் மேட்சை பார்க்கறதுக்கு எப்பயுமே ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா வழியா நிறைய பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா சீனிஸுமே கொத்தா விலகிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. அது அவங்களே ஆனாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ புதுசாக வந்த கோச்சு அவங்களெல்லாம் அனுப்பிட்டாங்க அப்படின்னு பேசப்படுது. ஆனாலும் கரெக்டான தகவல்லாம் வரல. அப்படிப்பட்ட சூழலில் சீனியர்ஸ் இல்லாத இந்தியன் அணி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக விளையாண்டு சூப்பராக ஜெயித்துட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஒருத்தர் மேல ஒரு கேள்வி அப்பப்போ வந்துகிட்டே இருக்கு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரு 3 வகையான அணியிலையும் ஹர்ஷித் ராணாவை சேர்த்து வச்சிருக்கிறாரு, வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்கா, இல்லைன்னா என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழல்ல அவரை பத்தி நிறைய முன்னாள் கிரிக்கெட்டர்ஸ் கூட அவங்க விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா ரீசெண்டா பாத்தீங்கன்னா அஸ்வின் கூட சொல்லியிருந்தாரு எதற்காக அவருக்கு வாய்ப்பு இவ்வளவு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியலன்னு சொன்னாரு. அதே போல முன்னாள் இந்தியன் கேப்டனான ஸ்ரீகாந்த் அவரும் தன்னுடைய யூடியூப் சேனல்ல பயங்கரமா பேசியிருந்தார். குறிப்பா யாரெல்லாம் கம்பீருக்கு ஆமாஞ்சாமி போடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படின்னு பேசியிருந்தாரு. அப்படிப்பட்ட இந்த சூழல்ல அதற்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறாரு கம்பீர். என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விமர்சனம் பண்றீங்கல்ல இதெல்லாம் வெட்கக்கேடானது அப்படின்னு நான் நேர்மையாவே சொல்லுவேன். உங்களோட யூடியூப் சேனலுக்கு வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 23 வயசு குழந்தையெல்லாம் நீங்க டார்கெட் பண்றது நியாயமே இல்லாத விஷயம். ஏன்னா ராணாவுடைய தந்தை அவர் முன்னாள் தலைவரும் கிடையாது, கிரிக்கெட்டரும் கிடையாது, ஏன் வெளிநாட்டவரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பையனை ஏன் டார்கெட் பண்றீங்க? அந்த பையன் தன்னோட வழியில விளையாண்டுகிட்டு இருக்கிறான், சொந்த ஊருக்கு விளையாண்டான், அப்படியே மேல வந்து இந்தியன் டீம் வரைக்கும் வந்திருக்கிறான். ஸோ அவனை குறி வச்சு தாக்குறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீங்க ஒரு பிளேயருடைய செயல்திறனை பத்தி பேசுங்க, தேர்வாளர்களை பத்தி பேசுங்க, தப்பே கிடையாது. அவங்கள நீங்க குறி வைக்கலாம், அந்த விஷயத்தை குறி வச்சு பேசலாம். ஆனா ஒரு 23 வயசு பையனை இந்த மாதிரி நீங்க டார்கெட் பண்ணி சோஷியல் மீடியால பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நாளைக்கு இந்த விஷயம் உங்க குழந்தைக்கு கூட நடக்கலாம். ஏன்னா அப்படிதான் இப்ப சூழல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு ராணா ஒன்னும் 33 வயசு பையன் கிடையாதுங்க. அவ்வளவு பெருசா அவருக்கு எல்லாமே தெரியறதுக்கு சின்ன பையன், அவன் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ அந்த பையனை விமர்சிக்கிறதுக்கு பதிலாக ஒரு பிளேயருடைய திறனை பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு காட்டமா ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு கம்பீர். ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப ஒருவேளை இவர் ஸ்ரீகாந்துக்கு தான் சொன்னாரா, இல்லைன்னா அஸ்வினுக்கு சொன்னாரா, இல்லைன்னா இவரை போன்ற நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா, எல்லாருக்கும் பொதுவாக சொன்னாரா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க.